நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ ஆடி மாதம் இன்னைக்கு 1ஆம் தேதி. ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நேயர்கள் யாவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த முறை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் குரு பெயர்ச்சி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதியில் போயிட்டுருக்கார். ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் அப்படின்றது தொடங்கிருச்சு. ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷம், அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆடி மாதத்தோட சிறப்பியல்புகள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம நேயர்களுக்கு நம்ம விளக்கிடுவோம். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாவே பொதுவாகவே 12 மாதங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம். நம்ம முன்னோர்கள் எதையுமே வெறுமனையே எந்த விஷயத்தையுமே சொல்லி கொடுத்தது போனது கிடையாது. குறிப்பாக சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படின்னு நம்ம மாதத்தை பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சித்திரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரோட ஆழ்ந்த நோக்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சித்தம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இயங்குறது தான் நம்மளோட ஆழ்ந்த நோக்கம். இந்த சித்திரை அப்படின்னா அந்த யோக பாதையில் மனிதனாக பிறந்துட்டோம், மேலான ஒரு ஞான நிலையை அடையணும் அப்படின்ற போது ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற மும்மலங்கள் ஒரு மனிதனை மூடி இருக்கும் அந்த ஞான இது பண்ணாமல். அப்போ அந்த சித்திரை அப்படின்றது அந்த திரையை விளக்குவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது முதல் தொடக்கம் அப்படின்ற சித்திரை மாதம் அப்படின்றது சொல்லுவாங்க. பொதுவாக இன்னொரு விஷயம் அப்படின்னா எல்லா மதங்களுமே நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்னா புருவத்துக்கு மத்தியில் மேல்புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த ஞான கணல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த நெற்றியில் அதை பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லுவோம், பீனே கிளாண்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது நம்ம வைகாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தம் சித்திரையில் நம்ம திரை இருக்கு அப்படின்றது உணரு, அதை நோக்கி நீ பயணம் பண்ணு அப்படின்றது சொல்கிறோம். வைகாசி அப்படின்னா 2 கண்களுக்கு புருவத்திற்கு மத்தியில் இந்த இடத்துல காசின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல உன் கவனத்தையும் உன்னோட ஒரு ஈர்ப்பையும் அங்கே செலுத்து, கண்களை மேல் நோக்கி பாரு அப்படின்றது வைகாசி. ஒருநிலைப்படுத்தி அந்த பார்க்கறது நான் வைகாசின்னு சொல்லுவோம். ஆனி மாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீ உணர்ந்துட்ட அந்த இடத்துல ஆணித்தனமான வைராக்கியத்தோட உன்னோட எண்ணங்களை குவிச்சு அந்த இதை பண்ணு அப்படின்றது. ஆடி மாதம் அப்படின்றது நம்ம உயிர் ஜோதி அப்படின்னு எப்பயும் ஆடிக்கிட்டே இருக்கும். அதை நடராஜர் தாண்டவம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மதங்களும் விதவிதமான சில முறைகளாக இருக்குது. இந்த ஆடி அப்படின்றது வைராக்கியமாக நீ உணர்ந்த ஒரு விஷயத்து மேலே ஆற்றலை செலுத்தி உன் எண்ண ஓட்டத்தை அதிகமாக இது பண்ணி அதை பெருக்கிக் கொள்ளு, அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஆடி பெருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்கிறாங்க. முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலம், தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் அப்படிம்பாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. சித்திரை இல்லைன்னா அது குழந்தை பிறப்பதற்கான நேரம் அது அல்ல, அது சரியான நேரமா இருக்காது, ஏன்னா உக்கிரமான வெயிலா இருக்கும், அதனால அந்த குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்குமான பலன்களை எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த 12 கட்டங்களுக்குள்ள கணித்து விட்டு போயிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த 12 கட்டங்களுக்குள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும், ஒரு மனிதன் 50 வயசு வரைக்கும் வாழ்வான், ஒரு மனிதன் 70 வாழ்வான், ஒரு மனிதன் 100 வயதை தாண்டி வாழ்வான். இந்த 100 வயதை தாண்டி வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன மாதிரி அந்த இது நேரத்துல பிறந்திருப்பாங்க, அல்லது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும், அது எப்படி அந்த 100 வருஷம் அப்படிங்கிறதுலாம் அதாவது ஜோதிட ரீதியா ஒரு மனிதனோட ஆயுள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 120 வருடம். அதாவது ஒரு தசாபுக்தி காலகன்னு சொல்லக்கூடிய இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் 120 வருஷம் அப்படின்றது முழுமையான அமைப்புகள். குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை கணிக்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு 3 டூலை நம்ம முக்கியமாக பயன்படுத்தும். பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் அப்படின்றத வைப்போம். இதன் மூலியமாக நம்ம சேகரித்து நம்ம கிடைக்கக்கூடிய அமைப்புகளை லக்னம் அப்படின்றது கணிப்போம். அதில் பார்த்தா 12 லக்னங்கள் அப்படின்றது இருக்கும். அதுக்கு அடுத்தது ராசி அப்படின்ற விஷயத்தை கணிக்கிறோம். ஸோ இந்த 12 ராசி கட்டங்களுக்குள்ள எந்த மனிதனுக்கு அவன் பிறந்த தேதி, நேரம் அடிப்படையில் லக்னம் வலுவாக இருக்கிறதோ, லக்னத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னமாக இருந்ததுன்னா அந்த மேஷ லக்னத்தின் அதிபதியான இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த சுபகிரக தொடர்புன்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கோ, ஸோ அதோட ஆளுமை என்ன, அதோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை கணிச்சு. அதுக்கப்புறம் ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய நமக்கு கிரகம் சனி. ஸோ இந்த அமைப்புகள் எப்படி இருக்குது, 8ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய ஆயுளை குறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இது இருக்குது. ஸோ இதை ஒரு 40 நம்ம பிரித்தோம் அப்படின்னா 120 வருடத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மொத்த அமைப்புகள் எல்லாம் முழுமையாக நிறைவு நிலையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் 120 வருடத்தை இயல்பாக தொட முடியும். ராசிக்காரர்கள் தான் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அப்படின்ற அமைப்புகள் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தோட
இருந்தாங்கன்னா நிச்சயமாக, அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தின் வாயிலாக 120 வருடம் ஒரு மனிதன் வாழ்வானா, 80ல வருவானா, இல்ல அற்ப ஆயுள்னு சொல்லக்கூடிய பிறந்த குழந்தை 18 நாட்கள்ல கூட இழந்தது அமைப்பு, பிறந்த அமைப்புகள் அதனை துல்லியமா நம்மளால சொல்லிட முடியும். அந்த பிறந்த குழந்தையோட நேரம் அமைப்புகள் துல்லியமா கிடைக்கும். நேரம் தெரியும், போகிற நேரம் தெரியாது. அந்த மாதிரி அதான் உண்மை. உண்மை. இதை ஜாதகம் மூலமா நம்ம கணிக்க முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கு இறைவன் விட்ட தேவைப்படும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ஞானமிக்க ஜோதிடர்களால ஒரு கட்டாயம் தேவைப்படும் போது நம்ம கணிச்சுக்க முடியாதுன்றது கிடையாது. துல்லியமான தெரிஞ்சுக்கிறேன்னா வாழ்க்கை நரகம் மனநிலையை பொறுத்தது. அப்ப அது மனநிலையை பொறுத்து. ஞான நிலைக்கு போனவர்கள் அதை பத்தி பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைகிறாங்க. அவங்களுடைய கால நேரம் அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் அந்த ஜீவ சமாதிக்கு போறாங்க. அப்படிதானே ஜீவன் இது அப்படின்றது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படின்றது இருக்கு. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதனாய் பிறந்தால் எல்லாரும் இறக்கணும் அப்படின்ற ஒரு நியதி அப்படின்றது இருக்கு. ஆனால் நம்மளோட அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூதாதையர்னு சொல்லக்கூடிய நம்ம வள்ளல் பெருமானாகட்டும் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து என்ன சொன்னார்னா, பிறப்பை ஒழிக்கும் மாத்திரம், பிறப்பை ஒழிக்கும் மார்க்கம் கிடையாது, இறப்பை ஒழிப்போம். அப்போ இறந்தா பிறக்கணும் அப்படின்றது விதி. அப்போ இந்த இறப்பை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனோட நோக்கம் அப்படின்றது இறப்பை ஒழிப்போம் அப்படிங்கிறதுலாம் ஒரு இல்லை, வாழ்ந்து காமிச்சு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு வள்ளல் பெருமானா இருக்கட்டும், வள்ளல் ராமலிங்க அடிகளான்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டார், டிஸப்பியர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கெசட்டில் இருக்குது இன்ன வரைக்குமே. ஸோ இன்னும் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெமூரியா கண்டம் அப்படின்றது இருந்ததாக சொன்னாங்க. ஸோ அங்கே அது லெமூரியா கண்டம் கிடையாது, இளமை முறியா கண்டம். அந்த காலத்தில் இருந்தவங்க தமிழ் மக்கள் அந்த அப்படி வந்து இளமையோடவே இருந்து எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் அப்படின்ற சிறுவழி செய்திகள் பதிவுகள் இருக்கிறது. அதனால அது இளமை முறையா கண்டம். அப்போ மனிதனால் பிறந்தால் மரணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மரணமில்லாத பெருவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி நிலை. இந்த வள்ளல் பெருமாள்லாம் போனது சிவஸ்வரூப முக்தி, இருந்த இடத்துல டிஸப்பியர் ஆகிறது, அதுக்கான மறைந்து போறதுன்னு அப்படின்ற ஒரு அமைப்புகள், அதுக்கான எல்லா விஷயங்களும் திருவருட்பால எப்படி மறைஞ்சார், எந்த நிலையினால நான் இப்படி அணைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெஸ், அது அப்படியே ஒரு ரெக்கார்டிக்கலை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். சோ நீ முடிஞ்சது பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு நல்ல விஷயம். அதாவது ஒரு மனிதன் ஞானம் பெறுகிற அந்த மாதிரி மறைந்தும் போக முடியும் அப்படிங்கறத வள்ளலார் அது உலகத்துக்கு எடுத்து காட்டியது நம்மளுடைய தமிழ் மறை தான். சரி, இப்போ நம்ம வந்து ஜோதிடத்துக்கு வருவோம். இப்ப ஆடி மாத பலன்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு நல்ல நிலைகளை நோக்கி மேஷராசிக்காரர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்புகள், குரு பயிற்சி அப்படின்றது 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும், பொதுவாக வருமானம் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த மாதத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும், ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயும் ரிஷபத்தில் ஒரு சுபகிரகத்தினோட வீட்டில் செவ்வாய் குருவோட இணைகிறது அப்படின்றது குருமங்கல யோகம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நல்லா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்றதுல இருக்கு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு விமோசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை நிறைவா நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கு. ஆடி மாதத்திலிருந்து மிகச்சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஆடி ஏற்கனவே அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2-3 மாதங்களாக முன்னேறின அமைப்புகள் இப்ப நல்லா இருக்காங்க. இதை நோக்கி அடுத்த கட்ட அமைப்புல ஒரு நிறைவான நல்ல அமைப்புகள் போறதுக்கான அமைப்புகள் அப்படின்றது மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பா இருக்கும். அடுத்த ராசி ரிஷபம் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னு போனால், ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் அப்படின்றது மாதம் முழுசாவே வந்து ஒரு நல்ல நிலைகளில் புதனோட இணைஞ்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமைப்புகள், நட்பு நிலைகளில் நட்பு வீடுகளில் பயணிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரு ராசியிலே இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய அம்சம். ஸோ முழுக்க அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே இருந்த ஒரு மே மாதம் வரைக்கும் இருந்த நெருக்கடியான சூழல்கள் இப்போ இல்லை அப்படின்றத நம்ம உறுதியை ஏற்றுக்க முடியும். இனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் அப்படின்றது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணாம்சம் இருக்குமா? இப்போ ரிஷபராசி சொன்னீங்க, அவருக்கு என்ன மாதிரியான குணாம்சங்கள் இருக்கும்? ரிஷபராசி எப்பயுமே வந்து கவர்ச்சியை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் அந்த மாதிரியான பொருட்கள், மாடர்னாக வரக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் மேலே ஒரு மோகம் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஆடம்பரமான ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் போய் ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்றது கொஞ்சம் தயக்கப்படுவாங்க, ரெஸ்டாரண்ட்டில் போனால் கொஞ்சம் பெருமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ராயலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2-3 வருடங்களாக இருந்த அந்த அஷ்டமச்சனியோட தாக்கத்திலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்து இப்போ ஒரு நல்ல தொடக்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இருக்காங்க. ராசி அதிபதி புதன் அப்படின்றது கடந்த ஒரு மாதமே ஒரு நல்ல நிலைகள் இருந்து இப்போ 2ஆம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். அவங்க குறை ஏதும் இல்லை, ஒரு நிறைவான நிலையை நோக்கி போகக்கூடிய அமைப்புகளுக்கான அஸ்திவார பணிகளை பெறும். ஏன்னா இழந்ததை எல்லாம் மீட்கக்கூடிய தன்மை அப்படின்றது இப்போ வந்துருச்சு. ஸோ அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 நேர்களுமே மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்ப இந்த ஆண்டுல ஏற்பட்டிருக்கு. எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்கும் அமைந்திருக்கிறதா நம்முடைய ஜோதிடர் சொல்லியிருக்காங்க.
இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து விஞ்ஞான ரீதியாகவும் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் இது வந்து என்ன சொல்றாங்க, வயதுல வந்து சிறிய வயதா இருந்தா கூட சில விஷயங்களை துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நாவன்மை இருக்கிறது என்பதை எந்த மாற்று கருத்துல அதை நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நிறைய ஜோதிடர்கள் வந்து அது மாதிரியான பார்க்குறாங்க, ஆன்லைன்லையும் பார்க்குறாங்க. ஸோ அடுத்த வந்து நம்ம மிதுனம் பார்த்துட்டோம். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்ததாக ஆடிமாத பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்ததாக கடக ராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனியோட பிடியில் மாட்டி கொஞ்சம் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் சொல்லணும். அந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரங்கள் அப்படின்றது கடுமையான ஒரு நிலையம் நெருக்கடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் கடந்து இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது கடினமான காலகட்டம் கடக்கிறாங்கன்ற விட உலகம் அப்படின்னா என்ன, நண்பர்கள்னா என்ன, உறவினர்கள்னா என்ன, பணம்னா என்ன அப்படின்றத சனி புரிய வச்சுட்டு இருக்காரு அப்படின்றத உண்மை. கண்டிப்பா. ஸோ அந்த வகையில் கடகராசிக்காரர்கள் ஒரு கடுமையான மன அழுத்தத்தை கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 7-8-9 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 70% நெருக்கடியான காலகட்டங்கள் அப்படி கடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ 11ல் இருக்கக்கூடிய குரு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை தரக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. இந்த காலகட்டத்தில் எக்காரணத்துக்கு ஒன்று புது முதலீடுகள் அப்படின்றது கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டாம். கடந்த 2025 மார்ச் மாதம் வரைக்குமே கடகராசிக்கு அஷ்டமச்சனியோட தாக்கம் இருக்கும். அதில் பூசம் நட்சத்திரக்காரர்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்றது இருக்கிறது. எல்லோருக்குமே வாழ்க்கை உண்டு, முன்பாதியோ அல்லது பின்பாதியோ. ஒரு முறை முன்னாடி கஷ்டப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி வாழ்க்கை நிச்சயம். பின்னாடி முன்னாடி சொகுசா இருந்தவங்க பின்னாடி கஷ்டப்படுறாங்க, பின்னாடி சில நேரத்துல பின்னாடி கஷ்டப்படுறவங்க முன்னாடி சொகுசா வாழ்ந்திருப்பாங்க. உலக நியாதியாவோ அல்லது வாழ்க்கை தத்துவத்திலேயே நம்ம பார்க்க நிச்சயமா. அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு வசந்த காலத்தை அப்படின்றத அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. அரசியல்வாதிகள் அந்த தன்மையில் இருக்கவங்க, மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கவங்க, இவங்க எல்லாருமே ஒரு நிறைவான நல்ல நிலைகளை கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு நல்ல சூழலில் இருந்துட்டு இருக்காங்க. 2025 மார்ச் மாதத்துக்கு வருமுன் உரைப்பது ஜோதிடம். அதுதான் ஜோதிடர்களோட முக்கியமான கடமை. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு போகாத, இந்த வழியில போன்னு சொல்றதுதான் ஜோதிடத்தை கூட்டி கொண்டு விடுறது. ஸோ அந்த வகையில் வந்து 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு அஷ்டமச்சனியோட தாக்கம் சிம்மராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அதற்கான அஸ்திவார பணிகளுக்கான உங்களை தேவையில்லாத முதலீடுகளில் போய் மாட்ட வைக்கிறதோ, தேவையில்லாத ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தக்கூடிய வேலைகளோ சிம்மராசி நபர்களுக்கு இப்போ அறிமுகமாகக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. எதையும் யூகித்து ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நல்லா இருக்கீங்க. அடுத்த வர காலகட்டங்களையும் நீங்கள் கவனமாக கடக்க வேண்டும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும் கூட. ஸோ அந்த வகையில் புது முதலீடுகள் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் சிம்மராசிக்காரர்கள் தொடங்குறதா இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு ப்ராக்டிக்கல் அப்ரோச்னு சொல்லுவோம். அதாவது வெறும் யூக வாணிகமாக எதையுமே செய்யாமல் செயல்திறனோட எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒரு சிந்திச்சு செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறீங்க. இந்த ஆடி மாதத்துக்கு பிற்பகுதியிலிருந்து அதுக்கான ஒரு உங்களுக்கு வலை விரிப்பதற்காக எப்போதும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. கவனம் தேவை. வலையில சிக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நீங்க பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எந்த நேரத்துல எதை செய்யலாம், எதை செஞ்சால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நோக்கத்துல பேசுறோம். இதை விட உங்களுடைய ஜாதகப்படி துல்லியமாக உங்க வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் பற்றிய நிலைமை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்க இதுக்கு கீழே இருக்கிற நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தின்படி, உங்களுடைய கட்டங்களின்படி உங்களுக்கான நிறைவான ஜாதகத்தை நீங்க வந்து பெற்றுக்கலாம். இது மேலோட்டமான ஒரு தகவல், அது மட்டும் இல்ல ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழ்நிலையும் கூட. இதுல போனீங்கன்னா அந்த இடத்துல முன்னே இருக்கு அப்படின்னு சொன்னா அது குத்தாம தாண்டி போயிடணும். இதுதான் இதனுடைய நோக்கம். அடுத்ததாக நம்ம வந்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு ரொம்ப கடுமையான ஒரு 2-3 காலகட்டங்கள், ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு 6ஆம் பாவகத்தில் சனி இருந்து கடனை, வம்பு வழக்கு, எதிரியை அதெல்லாம் மீண்டு ஒரு குரு பார்வையில் ராசி பொலிவாக இருக்கக்கூடிய தன்மைகளை இனி ஒரு 3 ஆண்டுகளுக்கு நிறைவாக நல்லா இருக்கக்கூடிய தன்மையை நோக்கி கன்னிராசிக்காரர்களாக இருக்காங்க. குதூகலமாக இருக்கக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடும், கல்யாணமாகக்கூடிய அமைப்புகள், திருமணமாகனவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய அமைப்புகள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மை அப்படின்ற இந்த ஒரு மாத அமைப்புகள்லேயே அப்படின்றது அவங்களோட சொந்த தசாபுத்திகளின் அடிப்படையில் அந்த விஷயம் நம்ம உறுதியாகக்கூடிய தன்மைகள் அப்படின்னு நிச்சயமாக கன்னிராசி செயலுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காரு. திருமணம், காதல் கைகூடும், திருமணம், வியாபாரம், தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னாலும் பரீட்சையில எழுதுனீங்கன்னா நிச்சயமா நீங்க வெற்றி அடைந்து உங்களுக்கான வாழ்க்கை இன்னும் அழகாக அமைச்சுக்கலாம். வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் மாதிரிங்க, நடந்து போறதுக்கு அழகா இருக்கணும். அந்த பாதை எங்கும்
பூவிரித்து நடந்து போகிறது போல ஒரு வாழ்க்கையை நாம தான் அமைச்சுக்கணும். ஜோதிடம் அதற்கு ஓரளவு கை கொடுக்கணும் என்பதுதான் நம்முடைய ஜோதிடர் சொல்ற ஒரு விஷயம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளி மாநிலம், வெளி தேசம் பிரயாணத்துக்காக ஆசைப்பட்டவர்களோட விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பல வருஷம் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். வெளிநாடு பறப்பாங்கன்றீங்க. வெளிநாடு பறக்கிறதுக்காக ஆசையில் இருக்க அத்தனை பேர்களுக்கும் கனவுகள் பலிதமாகக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். யூக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட், செகண்ட் கிரேட் பிசினஸஸ், கமிஷன் பேஸ்ட் தொழில்கள் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது துலா ராசிக்காரர்கள் இருக்கும். பொதுவாகவே ரிஷபமும் துலாமும் குருவோட ஆதிக்கம் அமைப்புகள் அப்படின்றது பெரும் ஒரு பகை கிரகம் அப்படின்றது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்றது கமிஷன் பேஸ்ட் தொழில்கள் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய சுயஜாதக அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரி பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றவங்களும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது அப்படின்றது துலாம் ராசி. ஓகே, உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கங்க. நிச்சயமா வாழ்க்கை நல்லா இருக்கும். வெளிநாட்டில் வேலை வாங்கணுமா இல்லை வந்து சுற்றி பார்க்கணுமா, அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்ததாக விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் எதையுமே வேகமாக துடிப்பாக செயல்படக்கூடியவர்கள். அந்த வேகம் மட்டும் ஒரு மனிதனுக்கு பத்தாது, விவேகம் அப்படின்றது தேவை. விவேகம் இருந்தால் தான் வெற்றியை அடைய முடியும். இல்லைன்னா பதறிய காரியம் சிதறும் அப்படின்ற அடிப்படையில் வெறும் வேகம் அப்படி எதையும் பலன் தராது. குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது ரொம்ப நிதானமாக இருக்கும். நிதானமாக இருந்தாலே எல்லாவற்றையும் ஒரு விழிப்புணர்வோடு நிதானமாக இருந்தாலும் எல்லாத்தையும் வெற்றி கொள்ள முடியும். அந்த வகையில் சகல வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படின்றது இருக்கும். சூரியனும் இருக்கக்கூடிய பாதைகள் அப்படின்றது கடகத்தில் போகிறது அப்படின்றது திக்பலத்துக்கு அருகில் செல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான அமைப்புகள் அப்படின்றது. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்றது குறைகள் சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவும் கிடையாது. ராசிநாதனும் குருவோடு இணைஞ்சு ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய ஒரு பொலிவு தன்மையான அமைப்பு. ஸோ அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய கடந்த ஒரு சில மாதங்களாக நல்லா இருக்காங்க. இன்னும் அந்த அடுத்த நிலைகளுக்கு மேலோக்கி போகும் அப்படின்னு வெற்றிகரமான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அமைப்புலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்திருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 7.5 வருட காலகட்டங்கள் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு புரிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கடந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்றது, 3ஆம் பாவகத்தில் சனி இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு. எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது வரக்கூடிய சூழல். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பம் இது வரைக்கும் கல்யாணம் 7.5 சனி காலகட்டங்களில் பாதி பேர் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும். கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த மறுமணத்துக்காக நோக்கி கொண்டிருக்கவங்கள மறுமணம் அமையக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் தாமதமானவர்கள் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய அமைப்பு, நெடுநாள் அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்காக காத்திருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு வெற்றி கிடைக்கிறது. வருமானமே இல்லாதவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், இளைய பருவத்தினர் அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வழி தெரியக்கூடிய அமைப்பு அப்படின்றது சகல முயற்சிகளும் பலிதமாகக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த நல்ல பொருத்தம் பார்த்து எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கியா? 12 பொருத்தமா? 10 பொருத்தம். 10 பொருத்தத்துல 8 பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சில காலங்களில் டைவர்ஸ் ஆயிடுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதிரி டைவர்ஸ் எல்லாம் போயிட்டு திருப்பி வருவாங்க. இது ஏன் நடக்குது? ஒருவேளை இந்த ஜோதிடம் பார்த்து தானே பண்றாங்க. அதுல விவாகரத்து நடக்கிறதுக்கு அல்லது மனமுறிவு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அவங்களுடைய மனம் ஒத்து போகாதன் காரணமா, இல்ல இந்த மாதிரி ஜோதிட கால மாற்றங்கள் காரணமா? ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனோட விதி தீர்மானிக்கப்படுறது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க இப்படி ஒரு பிரிவை சந்தித்து திருமணம் ஆக வேண்டியது விதி அப்படின்றது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணம். இன்னொன்று 10 பொருத்தம் அப்படின்றது ஆய்வுவியல் பூர்வம் அறிவியல் பூர்வம் எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் அது சுத்த குப்பை அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஒரு ஜோதிடராக இருந்து சொல்கிறதுன்றதை விட பெரும்பான்மையான அமைப்புகள் அப்படின்னு நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது வழக்கமாக வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரை சொல்லிக் கொடுத்து, இல்லை அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம் 2 பொருத்தலாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு துல்லியமான ஒரு கணக்கு இல்லாம அந்த அமைப்புகள் அப்படின்றது முழுக்க தவறு. அது கம்ப்யூட்டர்ல 2 போட்டாவே அந்த சொல்லி 8 பொருத்தம் இருக்கும் 9 பொருத்தம் அந்த முறை அப்படின்றது தவறு. துல்லியமான பொருத்தம் பார்ப்பதற்கென்று சில முறைகள் இருக்கு. ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, 2 பேரோட அது பிறந்த தேதி நேரம் அப்படின்ட்டு 2 பேருக்கு அந்த மாதிரி பொருத்தக்கூடிய அமைப்புகளை நல்ல ஞானமிக்க ஜோதிடர்கள் அணுகும் போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு பொருத்தம் பார்த்து நிச்சயமா பொருத்த முடியும். ஜாதகம் பார்த்து செய்கிற சில கல்யாணங்களும் சரி, காதலித்து மணந்து கொள்கிற சில ஜோடிகளும் சரி, சில தம்பதிகளும் சரி, சில நேரங்களில் மனமுறிவு ஏற்படுது. அந்த காதல் ஜோடிகள் கூட சில நேரங்கள் மனமுறிவு ஏற்படுது. சில ஜோடிகள் வந்து நீண்ட ஆயுளோட மகிழ்ச்சியோட வாழ்றாங்க.
இதுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் காரணங்கள் இருக்கா? பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு லக்னம் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்புகள் வலுவாக இருந்து, ராசி வலுவாக இருந்து, தசாபுக்திகள் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது இயல்பாகவே அவங்க ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இயல்பாகவே அவங்க வாழ்க்கை நல்லபடியாகவே போயிடும். எப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்ட காலம் அப்படின்றது ஆரம்பிக்க போதோ, மன தடுமாற்றம் அப்படின்றது வருதோ, அப்போ ஒரு ஜோதிடர்களோட நாட்டம் தேவை. இந்த மாதிரியான அமைப்பில் இயல்பாக அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க விதிப்படியே அவங்க வாழ்க்கை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகும், நல்லபடியாக போயிடுவாங்க. சில பேர் அமைப்புகள் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு மனம் சுட்டி காட்டுவதை தவிர வேற யாராலையும் பெரிய அளவில் எதை சுட்டி காட்ட முடியாது. இயல்பாகவே ஒரு நெருடலான ஒரு தன்மை மனதுக்கு வரும்போது அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சுனாலே ஒரு நல்ல ஜோதிடர் அணுகிறது ரொம்ப சாலச்சிறந்த விசேஷம். அது வந்து எப்படின்னா, நமக்குள்ளுணர்வு எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் அதை கவனிச்சுட்டே இருக்கும். விழிப்புணர்வோட கவனிக்காமல் இருப்பது அப்படின்றது நாம தான். ஸோ அந்த மாதிரியான நிலையில ஒரு 3வது நபர்களோட ஆலோசனைகள் இருக்கும்போது அது அடுத்த கட்டத்தில் நம்ம மேலோக்கி நல்ல நிலைகளில் வந்துடலாம். ஸோ அந்த வகையில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தவங்க மன நெருடல்கள் அப்படின்னு இருக்கும்போது நல்ல ஜோதிடர்கள் அணுகுவது சால சிறந்த விசேஷம். என்னதான் காதலி திருமணம் செய்தாலும் சரி, ஜோதிடமே பார்த்து பண்ணாலும் சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர்கள் வாழ்கிற செல்லுகிற வழியை பொறுத்து தான் இந்த முறிவுகள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத உண்மையை தவிர மற்றபடி எல்லோருக்கும் எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கிறதா உலகத்தினுடைய நீதியாக இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த ஒரு 3 வருட காலகட்டங்களாக மிகப்பெரிய ஒரு இழப்புகளை, நம்பிக்கை துரோகங்களை, காதலில் தோல்வியை சந்தித்து வந்தவங்களில் மகர ராசிக்காரர்கள் அதிகப்படியான நபர்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்களுக்கு எல்லாமே வாழ்க்கை என்ற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய புரிதலை சனி அப்படின்றது கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ அந்த இழந்ததை எல்லாம் மீட்டு அடுத்த நிலைக்கு போகுவதற்காக இயல்பாக குருவின் பார்வை ராசிக்கு இருக்கக்கூடிய தன்மை இன்னும் சில மாதங்கள் நீந்திக்க போகக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இழந்ததை எல்லாம் மீட்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய தன்மைக்கான ஒரு அஸ்திவார பணிகளை குருவின் பார்வைகள் ராசி பெறும். அப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையை நோக்கி போவதற்கான ஒரு அஸ்திவார பணிகளை இப்போ வாழ்க்கையில் கடந்து கொண்டிருக்கிறார். அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. அடுத்ததாக இந்த 2 ராசிகள் மட்டும்தான் இருக்கு. கும்பராசி பார்ப்போம். கும்பராசி பார்த்துட்டு மீனத்தை பார்த்துட்டு அடுத்தான பொதுவான பலன்கள் எடுத்து நம்ம பேசலாம். இப்போ கும்பராசி பற்றி சொல்லுங்க. கும்பராசி அப்படின்றது ஜென்ம சனியின் தாக்கத்தில் கடகமும் கும்பமும் கண்ணீர் வடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே செய்த சில நிகழ்வுகளால், அதாவது நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து நஷ்டப்பட்டவங்க, அந்த மாதிரியான அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு கடுமையான தாக்கத்தில் கும்பராசிக்காரர்கள் எல்லாமே இருக்காங்க. காதலால் மன உளைச்சல் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இருக்காங்க. தொழிலில் முதலீடு போட்டு பணம் வரலை அப்படின்ற அமைப்புகள், யாரையாவது நம்பி இந்த வேலை வாங்கி தரேன் அந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்ற இழந்தவர்களில் கும்பராசிக்காரர்கள் அதிக பேர்களாக இருக்காங்க. ஸோ நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய கும்பராசிக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற அடிப்படையில் இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் அப்படின்றது கொஞ்சம் கவனமாகவே கையாள வேண்டிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்குது. குறிப்பாக செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒரு புதன் சுக்கிரனோட பார்வை ராசிக்கு பெறும்போது ஓரளவுக்கு ஒரு சாதகமான சூழல்கள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா நிலைகளிலும் கொஞ்சம் கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது, மனம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க. கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை அடிகளை எடுத்து வச்சா அதுலேயே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜோதிடரை அவருடைய நம்பர் தருவாங்க. அதுல இருந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா மேலும் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படலாம். அடுத்ததாக இறுதியாக மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு 3ஆம் பாவகத்தில் ஒரு நல்ல நிலைகளில் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். முயற்சிகள் யாவும் பலிதமாகக்கூடிய அமைப்புகள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்குது அப்படின்றது ஒரு மாதிரியான இருள் தன்மை அப்படின்ற அடிப்படையில் கொஞ்சம் மனம் எந்த விதத்திலையும் ஒரு நிதானம் இல்லாமல் சலனமான இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கும். இந்த காலகட்டத்தில் புது முதலீடுகள் அப்படின்றது எதையும் செய்ய வேண்டாம், நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக அறிவால் எதையும் அடைய முதலீடுகள் இல்லாமல் உங்களோட அறிவுத்திறனால் எதை செஞ்சாலும் அது வெற்றி அடையும். முதலீடுகள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். குறிப்பாக விரையச்சனி வர்றதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு வீடு வாங்குறது, அந்த மாதிரியான நகை வாங்கி வைப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப சாலச்சிருந்தது. இன்னும் குறிப்பாக நகையை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை 1.5 லட்ச ரூபா போனாலும் நீ வரக்கூடிய காலகட்டங்களில் யோசிக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா குரு அடுத்து உச்சமாக போகக்கூடிய ஒரு 2.5 வருஷத்தில் போக போகுது. அப்போ உங்களோட முதலீடுகள் தேவையில்லாமல் தொழில் அந்த மாதிரியான விஷயங்களை போடுறதை விட ஒரு இடம் வாங்குறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சாலச்சிறந்ததாக இருக்கும். வரக்கூடிய புதிய நபர்களை நம்பி, ஏன்னா எப்படி சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி வரப்போகிறதோ அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி வரப்போகிறது. புது முதலீடுகள்னு சொல்லி நண்பர்களோடு இணைஞ்சு பார்ட்னர்ஷிப்பில் எந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டாம். இருக்கக்கூடிய விஷயம் நகர்த்தி போங்க. பணம் அதிகப்படியாக இருந்தால் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். இனி வரும் காலங்களில் தங்கம் அது பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்குது. அதில் முதலீடு செய்யலாம் நிச்சயமாக. இப்போ கடகம், கும்பம், தனுஷு இந்த 3 ராசிகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்த காலங்களில் நிறையவே பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க.
கடகம், கும்பம், தனுசு, இந்த 3 ராசி. இந்த 3 ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கோ அல்லது 6 மாதங்களுக்கோ நிதானமாக எடுத்து வச்சா அதுக்கப்புறம் உங்களுக்கான நேரங்காலம், உங்களுடைய தொழில் அபிவிருத்தி எல்லாமே நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டம் வந்து அதனுடைய சோதனைகளை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஜோதிடம் மீது நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, பார்க்காதவர்களா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாம பார்க்காம இருந்தவர்களுக்கு சரி, சில விஷயங்கள் அந்த துயரங்கள் வரும்போது ரொம்ப யோசிப்பாங்க, ஏன் எனக்கு இப்படி வருது அப்படின்ட்டு. அப்ப அவங்களுக்கு தோணும், இது என்னதான் நடக்குது, தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஜோதிடர்களை தேடி வருவாங்க. சோ இது காலம் கடந்து தேடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு ஒரு வாத்தியார் கிட்ட நம்ம 5 வயசுல போறோம். அவர் 5 வயசுல நம்ம கத்துக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. காலேஜுக்கு போவோம், ப்ரொஃபஸர் நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய புத்தகங்களை வாசிப்போம், அதன் மூலம் தெரிஞ்சுப்போம். ஆக எதையோ உன்னை செய்து கொண்டே இருக்கிற போது, படிக்கிற போது, வாசிக்கிற போது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜோதிடமும் அதை போலத்தான். எப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ, அதாவது மாசம் மாசம் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது தேவைப்படுகிற போது, தொழில் செய்கிற போது, வீடு கட்டுகிற போது, இதையெல்லாம் கொஞ்சம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொண்டு செயல்பட்டா நிச்சயமா ஜோதிடத்தின் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை வரும் மட்டுமல்ல, நிச்சயமாக வெற்றிகளும் நிச்சயம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவம், நான் வந்து வைத்தீஸ்வரன் கோயில நான் போயிருந்தேன். அப்போ போகிறப்போ என்கிட்ட சில விஷயங்களை மட்டும் வாங்கிட்டாங்க. ரேகை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய பிறந்த தேதி வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓலைச்சுவடி கொடுத்தாங்க. எங்களுடைய குடும்ப நண்பர்கள் இது பொருத்தமானதான்னு சொன்னாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். அந்த ஓலையில என்னுடைய தந்தை பேர்லாம் அதுல இருக்கு, நான் சொல்லவே இல்லை. அவங்களே சொல்றாங்க, முருகன் கைகொண்ட ஆயுதமா மத்தனவன் பெயரும் வேலு அப்படிங்கிறத பாடலா சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து இதுல ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள், சில எதிர்மறை கருத்துக்கள் வரும். ஜோதிடத்தின் மீது நிறைய அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் இது முழுமையாக நம்பி அதன் மூலமா வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொருவருடைய மனதையும் நம்பிக்கையும் பொறுத்தது. வாழ்க்கை பிறக்கிற நேரம் சரியாக இருக்கிறதா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணித்து சொல்லக்கூடிய ஒரு ஆசான அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜோதிடத்தை எடுத்துக்கலாம். சொன்னபடி நடக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்கலாம். எப்போது கேட்கலாம்னா, நீங்க சொன்னபடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய போற போக்குல எதையாவது ஒன்று எடுத்து சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் எல்லாம் இருக்கும், இப்படித்தான் இருக்கும் அப்படி. காதல் திருமணம் அப்படித்தான் இருக்கும். சில பேருக்கு அது மனமுறிவு ஏற்படாமல் காரணம் அவங்களுடைய சூழ்நிலைகளை சரியா கணித்துக் கொள்ளாது, அல்லது குறிப்பா வந்து ஆலோசனை பெறாது அப்படிங்கிறது. குறிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசனை தேவை. கட்டாயம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இளம் வயதுல வரக்கூடிய அஷ்டமச்சனி, ஜென்மசனி அமைப்புகள் அப்படின்றது காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 வருட காலகட்டங்களில் காதல் தோல்வி அடைந்து தன் வாழ்வியை துளைத்தவர்கள் அப்படின்றதுல அதிகப்படியாக மிதுன ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மகரத்துக்கு ஜென்மசனியும், மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியும் போயிட்டுருது. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடகராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் இந்த துயரத்தை அனுபவிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் வரக்கூடிய காதல் அமைப்புகளில் சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் வரக்கூடிய காதல் அமைப்புகள் தோல்விகள் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி இயல்பாகவே எந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற அறிவியல் பூர்வமான அந்த மகாபெரிய ஜோதிட கலைகளில் எதையும் துல்லியமாக சொல்ல முடியும். பிறந்த தேதி நேரம் துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கலையை வச்சு நம்ம ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நடந்ததுக்கு அப்புறம் சொல்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்னாடியே கண்டறிந்து அதுல இருந்து தற்காத்து நம்ம எப்படி கடந்து போகலாம் அப்படின்ற விஷயம். ஒரு காதல் வயப்படுகிற போது நிச்சயமா ஒவ்வொரு அனுபவங்கிறது ஒண்ணு நிச்சயம். அது இளமையான வயதுல ஒரு ஈர்ப்புல வரும். கண்டிப்பா. சோ அந்த ஈர்ப்புலையும் கூட ஒரு நேர்மையான மனதை பறி கொடுக்கிற ஒவ்வொருத்தரும், இதுதான் என் வாழ்க்கை, இவள் தான் என் மனைவி, இவள் தான் என் வாழ்நாள் முழுவதும் இவளோட கலங்கோத்தான் போவேன் அப்படிங்கிற உறுதியோடு தன் வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கிறவங்களுக்கு சில காதல் வெற்றி அடையும். சில நேரங்கள்ல இளம் வயதிலேயே காதலித்து 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுல தன் பெற்றோருக்கு தெரியாம ஓடி போயோ அல்லது அவசரப்பட்டு திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க போகும்போது மன உளைச்சல் கண்டிப்பா வரும். சோ இந்த அனுபவத்தை வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி தெரிஞ்சுக்கணும்? காதல் திருமணம் செய்கிறவர்கள் ஜோதிட ரீதியாக அவர் தெரிஞ்சதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா எதையும் துல்லியமாக சொல்லக்கூடிய இந்த ஜோதிட கலையில எப்போதுக்கு ஒரு மனிதன் காதல் வரும் அப்படின்றது நம்மளால சொல்லிட முடியும். சொல்லுங்க, வரும். எந்தெந்த ராசிக்காரர்கள் காதல் வயப்படுவார்கள்?
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்ற கிரகம் தான் காதலுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்புகள். அப்புறம் சுக்கிரன் வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை புக்தி அந்தரங்களில் காதல் வயப்படக்கூடிய அமைப்புகள் அப்படின்ட்டு இருக்கும். பொதுவாகவே சுக்கிர தசை எப்போ ஒரு மனிதனுக்கு நடக்குதோ, எப்போ சுக்கிரனோட தசை புக்தி அந்தரங்கள் நடக்குதோ, இந்த மாதிரியான காலகட்டங்கள் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா காதல் வயம் அப்படின்றது இயல்பாகவே வரக்கூடிய அமைப்புகள். இன்னொன்று பருவ வயதில் எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த அமைப்புகள் அப்படின்றது வரக்கூடிய அமைப்பு. இயல்பும் இயற்கையும் அதுதானே. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் சுக்கிரனோட அந்தரங்கள், சுக்கிரன் வீடுகள் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை புக்திகளில் காதல் எப்பவும் வரும். அது எப்போ வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னால், அந்த தசையோட அமைப்புகள் அவயோக தசைகள். உதாரணத்துக்கு தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கிர தசை வந்தால் வரக்கூடிய காதல் அமைப்புகள் மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும். அது விதிவிலக்குகள் ஒவ்வொரு இடத்துலையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருவ வயதில் வரக்கூடிய, அதாவது இளமை காலகட்டங்களில் வரக்கூடிய சுக்கிர தசை நல்ல குட்டி சுக்கிரன் குட்டி கவிழ்க்கும் அப்படின்றதுலாம் சொல்லுவாங்க. குடி கிடக்கும் அப்படின்னு. அது உண்மைதான். அது வந்து ஏன் அது உண்மையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அப்படின்றது ஒரு மனிதன் இல்லற சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம். அந்த தசையில அதை அனுபவிப்பான். ஒரு 25 வயது 30 வயது 25 வயதுக்கு மேல வரக்கூடிய சுக்கிரன் அந்த உடலும் மனமும் அதுக்கு தகுதியா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த சுக்கிர தசை வந்தா அது மிகப்பெரிய அமைப்பு. அதே விஷயம் ஒரு 8 வயசுல 9 வயசுல ஒன்றும் தெரியாத வயசுல அந்த விஷயம் வந்து அந்த உணரக்கூடிய தன்மை உடலும் மனமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் தவறான வழிகளுக்கு அது உத்வேகப்படும், உந்தும். ஸோ அது தேவையில்லாத விஷயங்கள்ல நண்பர்களோட ஜாலி சுக்கிரன் அங்கு சொகுசு வாழ்க்கை, சொகுசாக இருக்கக்கூடியது. கஷ்டம் அப்படின்னு என்னன்னு தெரியாத அமைப்புகள். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இப்படி போகும்போது சூழல்கள் எல்லாமே சாதகமாக அவர்களுக்கு இருக்கும். சாப்பாடு கை மேலே கொடுத்து பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரியான நிலைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளரும் குழந்தைகளுக்கு அந்த பக்குவம் இல்லாத தன்மை அது கொடுத்துரும். ஸோ அதனால இந்த குட்டி சுக்கிரன் அப்படின்றது குட்டி கவிழ்க்கும் அப்படின்ற மாதிரியான பழமுறை. சுக்கிரன் குடிகெடுக்கும் என்பார்கள். அதுக்காக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சுக்கிரன் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வெறுக்க போறது இல்லை. நிச்சயமா அது இயல்பாகவே அது வாழ்க்கையில ஃப்ரம் பர்த், பிறப்பில் இருந்தே வருவதுதான். அதை எல்லாம் கடந்து போகக்கூடியதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு துயரம் வருதுன்னா அது கடந்து போகக்கூடியதான் வாழ்க்கை. அந்த கடந்து போகிற பாதையில என்னமெல்லாம் ஒரு நல்ல வழி கிடைக்குமா அப்படிங்கிறத ஆலோசனையை கேட்டு தெரிந்துவதற்கு இந்த மாதிரி நம்ம ஜோதிடத்தை நம்ம வந்து நாடி போறோம். அதுல சில உண்மைகள் நடக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். எந்த ராசியில பிறந்தவங்க, ஒருவேளை என்ன ராசி என்ன நட்சத்திரத்துல பிறந்தவங்க தெரியல அப்படின்னா கூட உங்களுடைய நீங்க பிறந்த ஊரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் கரெக்டா கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிடர்கள் கணித்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமா கூட உங்களுக்கு சொல்லுவாரு. எந்த மாதிரியான தொழில் செய்யலாம், செய்யக்கூடாது, யார் என்ன தொழில் செய்யலாம், எதை செய்யக்கூடாது. இப்போ ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கும். இது யாரெல்லாம் இந்த மாதிரியான தொழிலை செய்யக்கூடிய ஜாதகக்காரர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சனி வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதாவது சனி குரு சுக்கிர தொடர்புகளில் இருந்து 2 10ஆம் பாவகத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சனியின் காரகத்துவமான இரும்பு சம்பந்தமான பொருட்கள், விவசாயம், ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு முதன்மையான விஷயங்கள், பழைய பொருட்கள் இருக்கக்கூடிய அதனால லாபம், இந்த மாதிரியான விஷயங்கள் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கவர்கள், சனி சுபத்துவமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே அதை நம்ம செய்யலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சூரியன் வலுவாக இருக்கக்கூடியவர்கள், சூரியனான ஒளிமிக்க கிரகம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் அந்த ஒளி பொருந்திய அமைப்புகள் சூரியன் வலுவாக இருக்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூடவே சனியோட தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் சர்க்கியூட் போர்ட் டிசைனிங், நுண்ணியமான சில விஷயங்கள், இதோட புதனோட தன்மையை பொறுத்து அது நிதானம் அறிவு சார்ந்த சில அமைப்புகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி அமைப்புகள், இது அத்தனையுமே செய்யக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்துவமான காரகத்துவங்கள் இருக்கு. அந்த வகையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் அப்படின்றது விதவிதமாக அமையும். கலைத்தொழில் மீது ஆர்வமிக்கிறவர்கள் எந்த ராசிக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க? புதன் சுக்கிரன் நல்ல வலுவாக கலை அப்படின்னு சொன்னாவே ஆயக்கலை 64க்கு அதிபதினு சொல்லக்கூடிய நாடகம், பாடல் எழுதுறது, அந்த மாதிரியான பாடல் எழுதுவதற்கெல்லாம் புதன் தான் காரகத்துவம், புக்தின்னு சொல்லப்படுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வலுத்தவர்கள், மிதுன ராசியில் இருப்பவர்கள், கன்னி ராசியில் இருப்பவர்கள், லக்னங்களில் இருக்கக்கூடியவங்க, புதன் குரு பார்வையில் இருக்கவர்கள், புதனோட கன்னி மிதுனம் இந்த ராசியில் புதன் இருப்பவர்கள், இவங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. இந்த கலைத்திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லக்கூடிய விஷயம், கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்டெலெக்சுவல்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் புதனோட ராசியில் இருக்கவங்க, லக்னத்தில் இருக்கவங்க நல்லபடியாக இருப்பாங்க. சினிமா, நாடகம் போன்ற துறைகளில் ஆமாம் மேன்மையான அமைப்பு. இசை மீது ஆர்வம் மிக்கவர்கள் எந்த மாதிரியான ராசிக்காரர்கள்? அதே அமைப்பு தான். எல்லாருக்குமான இசை ஆர்வம் இருக்கும், சில பேருக்கு இசை பிடிக்காது. அதுலேயும் குறிப்பாக அதுக்கும் புதன் தான் காரகத்துவமான கிரகம். சுக்கிரன் அப்படின்றது நடிக்கக்கூடிய தன்மை, அதாவது அது கலை, நாடகம், அந்த கவர்ச்சியை தன்னை காட்டிக் கொண்டு இருக்கவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷபம் பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது ரிஷபம் துலாம். ஸோ இந்த மாதிரி.
இப்போ நம்ம கலைத்துறையில் யாரெல்லாம் போனா மின்னலாம். அது மாதிரி கலைத்துறைக்கு பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள், வசனம் எழுதுறவங்க, பாடல் எழுதுறவங்க, இந்த ராசிக்காரர்கள் நம்ம போகலாம். அது மாதிரி மின் உற்பத்தி பொருட்கள் தொடர்பான ஒரு தொழில் அல்லது இரும்பு தொழில், யார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று இருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கம்பெனி வச்சு எலக்ட்ரிக்கல் கம்பெனி பெரிய லெவலில் இருப்பார். இது எப்படி வச்சாரு, எப்படி வந்தாரு அப்படின்னே தெரியாது. எல்லாத்துக்குமே ஒரு காரியங்கள் இல்லாமல் இதுவும் நடக்காது. இப்போ ஜோதிடத்துல என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய பாதையை நீங்க சரியா தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினா நிச்சயமா எல்லோருமே சக்சஸா வரும். அதே நேரத்தில் சில காலகட்டங்கள் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பார்வை அப்படின்னு சொல்றதா, அந்த பார்வையும் அல்லது அதனுடைய கால சூழ்நிலைகள் சில நேரத்துக்கு சில பேர் நல்ல ஓவோன்னு இருந்தவங்க சில நேரத்துல கஷ்டங்களுக்கு போயிடுவாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்குது? குறிப்பா பாத்தீங்கன்னா கோச்சார சனியோட நகர்வுகள் ஒரு மனிதனோட கர்ம வினைகளை தீர்மானிக்கும் அப்படின்றது விதி. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ கடகராசிக்காரர்கள் கும்பராசி ஏற்கனவே நல்லா இருந்திருப்பாங்க, தொழில் நல்ல லாபத்துல போயிட்டு இருந்திருக்கும், வெற்றிகரமான ஒரு மனிதர்களா இருந்திருப்பாங்க. அந்த தொழிலை விட்டுட்டு புதுசா ஏதோ ஒரு நபர்கள் அறிமுகமாயிருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றதான போயிருப்பாங்க. சில போய் அதுல மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சு இப்படி வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் தான் கிரகத்தோட இப்போ சனியோட ஆதிக்கம், கோச்சார ரீதியாக அந்த கிரக நகர்வுகள் அப்படின்றது அதை தீர்மானிக்கும். இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தன்னோட சுய ஜாதக அமைப்புகள்லாம் 6, 8 தசை புக்தி அந்தரங்கள் வரும்போது கடுமையா டிஸ்டர்ப் ஆவாங்க, மன அழுத்தத்துக்கு ஒரு இது பண்ணுவாங்க. வரக்கூடிய துயரங்கள்ல என்ன மனதை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் தான். என்ன கஷ்டம் வந்தாலும் மனசுல அதை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டா பெருசா தெரியும், இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது எளிமையா தெரியும். ஸோ அந்த அடிப்படையில மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்போ வருது அப்படின்றதுனால ஒரு ஜோதிடனால துல்லியமா சொல்லிட முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த நிகழ்வுகளும் புது முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது. இப்போ 12 ராசிக்காரர்களும் அவருடைய வாழ்க்கை அல்லது வாழ்க்கை துணைவி, தொழில் அமைப்பு, பெற்றோர்களோடு இணக்கமாக இருப்பது, அதை புதிய வீடு வாங்குவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சரியான பிறந்த தேதியோட அணுகுனா நிச்சயமா அதை அவங்களுக்கு நம்ம முழுமையா சொல்லிவிட முடியுமா? கட்டாயமாக சொல்ல முடியும். உங்களோட பிறந்த தேதி நேரம் அப்படின்றது துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிறந்த காலகட்டங்களில், அதாவது ஜோதிடர்கிட்ட அணுகும்போது முதல்ல என்ன விஷயம் சொன்னால், ஏற்கனவே எப்படி இருந்த முதல்ல அதை சொல்லணும்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு ஜோதிடரால் சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் எதிர்காலத்தை சொல்ல முடியும். ஸோ ஒரு நல்ல ஜோதிடர்கள் அணுகும் போது கடந்த காலகட்டத்தின் நிகழ்வுகளை அந்த ஜோதிடரால் சொல்ல முடிஞ்சா அவனால எதிர்காலத்தை நிச்சயமா சொல்லிட முடியும். ஸோ எந்த ஜோதிடர்கள் அணுகினாலும் கடந்த காலத்தில் என்ன நிகழ்வு நடந்து முதல்ல சொல்லுங்க, தாராளமாக கேளுங்க. அவர்கள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தை கேளுங்கள், பணத்தை கொடுங்கள், அவ்வளவுதான். ஒரு மருத்துவரிடம் போயோ அல்லது ஒரு சட்டவாளசரிடம் போனோம்னே நம்மளுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது முதல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, நடந்தது இப்படி நடந்தா இது இப்படி பண்ணலாம். அது ஜோதிடமும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் சிரமப்பட்டீங்க சொன்னா இதுக்குதான் காரணம், இதான் காரணம், இனிமே இப்படி இருக்காது, இனி இந்த வாழ்க்கை நல்லா வரும் அப்படிங்கிறதா. பொதுவா ஜோதிடர்கிட்ட வரும்போது நீங்க எதையும் சொல்ல, பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து அமைதியா இருந்தாலே ஒரு நல்ல ஞானமிக்க அறிவுபூர்வமான ஜோதிடர்களை எதையும் சொல்லிட முடியும். முதல்ல எல்லாருக்கும் வாழ்க்கை கண்டிப்பா அழகா கைகூத்து அழைச்சிட்டு போகும். எதையும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் நிச்சயமாக நீங்க தேநீர்ல நிறைய சர்க்கரை போட்டு இனிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சா அது இனிப்பு இல்லாத மாதிரியே தோணும். இந்த மாதிரிதான் வாழ்க்கை. ஸோ இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இப்ப நம்ம ஆடி மாச சில குறிப்புகளை பத்திருக்கோம். ஆடி அமாவாசை, அது அமாவாசை, ஆடி இலவாசோட பௌர்ணமி, இதெல்லாம் மிகச்சிறந்த விசேஷமான நாட்கள். ஆடி 18 இந்த தாலிக்கயிறு எல்லாம் மாத்தி, பெண்கள் தாலிக்கயிறு எல்லாம் மாத்தி போடுறது. இந்த ஆடி 18ங்கிறது அது என்ன மாதிரியான அந்த விஷயத்தை அது சொல்லுது? ஆடி 18 அப்படின்றது நம்ம முன்னோர்கள் ஆடி பெருக்கு அப்படின்றத இது பண்ணாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா யோக பாதையில இருக்கவங்களுக்கு உயிராற்றலை மேம்படுத்தி அடுத்த நிலைக்கு போகுவதற்கு இந்த நாள் ரொம்ப விசேஷமான காலகட்டங்கள். குறிப்பா ஆன்மீக பாதையில இருக்கக்கூடியவங்க, தெய்வங்களிடம் முறையிட்டு எதையாவது வெற்றி பெறணும், ஏதோ ஒரு வேண்டியதை வேண்டியவாறு அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டங்களில், குறிப்பா ஒரு ஆடி மாதம் முழுமையாகவே ஒரு 18 நாட்கள் முழுமையாக ஏதோ ஒரு விரத முறைகளோ இல்லை ஏதாவது ஒரு முறைகளில் இருந்து, பல முறைகள் இருக்கும். விரதம் இருந்து கேட்குறவங்க இருப்பாங்க, இந்த மந்திர ஜபங்கள் பண்ணக்கூடியவங்கள இருப்பாங்க, இல்லை ஒரு பிரார்த்தனைகளாக தொடர்ந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுறவங்கள இருப்பாங்க. ஸோ அந்த
அந்த மாதிரியான முறையிடுவதற்கு ஒரு உகந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த 18ஆம் தேதி வரக்கூடிய ஆடி 18ஆம் தேதி ஆற்றல்கள் எதையும் திறம்பட முறையான விஷயத்தில் நம்ம முதலீடு பண்ணோம்னா அதிகப்படியான பெருகி வரக்கூடிய அமைப்புகள். அதை மையமாக வச்சு தான் ஆடியில் 18ஆம் தேதி அந்த அன்னைக்கு போட்டு விதைச்சோம் அப்படின்னா தைல அறுவடை பெருகி வரும் அப்படின்ற அமைப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல விசேஷங்களுக்காக ஒரு விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் ஏதோ ஒரு இது பண்ணுறதுக்கு இல்லை ஒரு முதலீடுகளாக நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன சேவிங்ஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற அமைப்புகளுக்கான சேமிப்பு தொழில் தொடங்கலாம். ஆடி தொழிலுக்கான முதலீடுகளை செய்யலாம். ஆடியிலையும் அது வந்து தவறு கிடையாது. திறம்பட நல்லபடியான ஒரு விளைச்சல் அப்படின்ற அமைப்புகளில் இருக்கும். ஸோ அதனால் சேவிங்ஸ் குழந்தைங்களுக்காக வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறோம் புதுசாக தொடங்குற அப்படின்ற ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கான தொடங்கக்கூடிய அமைப்பு. ஆடி 18 இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அப்படின்றது வருது. ஸோ சேமிப்பு கணக்குகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தொடங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய உகந்த விசேஷமாக இந்த ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். குறிப்பாக ஆடி மாதம் அப்படின்றது சூரியன் வந்து கடகத்தில் போய் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அதாவது சூரியன் தான் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு 12ல் சூரியன் போய் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் தொடங்குவதற்கு சரியான அமைப்புகள் கிடையாது. ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கெல்லாம் அடுத்தடுத்து வருது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு மேலேயே அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகுது. ஆடி அமாவாசை அன்று முதன்மையாக வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து அமாவாசை திதி இருக்கும். தர்ப்பணம் கொடுக்கறது, நதிக்கரையில் போய் இது பண்ணுறாங்க. அதாவது எள்ளு தண்ணி நீர் விட்டு அந்த முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்க நம்ம பாரம்பரிய முறைகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் இது பண்ணுறவர்கள் அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றதுல தாராளமாக செய்யும். இப்போ மூதாதையர்களுக்கு வந்து நம்ம அவர்கள் இறந்த நாள்ல வந்து படையெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அவர்கள் சிலர் உயிரோடு இருக்கும்போது இன்னைக்கும் சில பெற்றோர்கள் அது முதியோர்கள் வீதியில் தெரிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வழக்கமான ஒரு பேச்சு இருக்கு. இருக்கிற போது எதுவும் கொடுக்காம இறந்த பிறகு படையல் போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இதற்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? நான் ஒரு விளக்கம் படிச்சேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம். அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் போய் வணங்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சோறு போடலாம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அது எப்படி பெரிய பாவம். ஸோ அந்த வகையில் இறந்தவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு நம்மளோட நன்றி கடன் பெற்று வளர்த்த நம்மளுடைய மூதாதையர்களுக்கு நம்ம அவங்களோட உடல் பகுதியோ ஏதோ ரத்தமோ ஏதோ ஒரு வகையில் தான் நம்ம உருவானோம். இந்த உடலில் இருக்கிற இந்த உயிர் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. யார் நம்மளுடைய மூதாதையர்கள் கண்டிப்பா கடத்தப்பட்டு இன்னைக்கு நாம இருக்கிறோம், நம்ம அடுத்த தலைமுறைக்கு போகுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மூதாதையர்களுக்கு மனசார நம்ம மனப்பூர்வமாக நன்றி கடன் செலுத்த வேண்டியது அவசியம். அதற்கு இந்த மாதிரியான காலகட்டங்கள் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கேன். எதன் அடிப்படையில் வகுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதற்காக ஒரு நாளை நம்ம வழக்கப்படி வேறு எந்த பாரம்பரிய முறைகளும் இது கிடையாது, எந்த கலாச்சாரத்திலும் கிடையாது. நம்ம முறைகளில் அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய உன்னதமான விசேஷம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சனியும் செவ்வாயும் சமசப்தமமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் சனி செவ்வாய் இருப்பவர்கள், இல்லை சனியின் பார்வையில் செவ்வாய் இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயின் பார்வையில் சனி இருப்பவர்கள் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம், திருமணம் தடை முதலிய விஷயங்கள் பருவ வயதில் ஏற்படும். ஸோ அதுக்கான தடைகள் அப்படின்றது ஏற்படும். இந்த மாதிரியான மூதாதையர்களை நினைச்சு வழிபட்டால் மனப்பூர்வமாக இந்த பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது மாறாத நம்பிக்கை, நம்ம உண்மையும் கூட. இப்போ இதுக்கு இன்னும் ஒரு சின்ன அதற்கான ஒரு விளக்க இதை சொல்லிட்டு நம்ம வந்து நிறைவு பெறலாம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும். அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம நிறைய பேசலாம். இப்படித்தான் ஒரு இளைஞர் ஒரு ஞானியிடம், அதாவது ஒரு சாமியாரோ அல்லது ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவரிடம் போயிட்டு ஒரு இளைஞன் கேட்கிறான், நீங்க வந்து இவ்வளவு படையல் எல்லாம் பண்ணி இந்த சாமி முன்னால வச்சு படைக்கிறீங்களே, சாமி என்ன சாப்பிடவா போகுது, எதுக்கு தேவையில்லாம இதை பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரு எந்த சலனமும் காட்டல. அப்படியாப்பா, சரி இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு இவர் வற்புறுத்துறாரு. அப்ப நீ போய் உள்ள ஒரு ராக்கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க அதே எடுத்துட்டு வர சொல்றீங்க, நீங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவர் போய் எடுத்துட்டு வர்றாரு. இதை கொண்டு போய் முழுமையா நல்லா படிச்சுட்டு திருப்பி வந்து எனக்கு எல்லாம் சொல்லு, அதுல என்னெல்லாம் இருக்கு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனுக்கு ஒரு கோபம் வருது. நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம புத்தகம் படிக்க சொல்றாரு. இல்ல நீ படிச்சுட்டு வா அப்படின்னு வற்புறுத்தும் போது இவர் உள்ள போய் உட்கார்ந்து எல்லாம் படிக்கிறான். கடற்கடன்னு எல்லாத்தையும் படிச்சு கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால படிச்சுட்டு கொண்டு வந்து படிச்சுட்டேன் அப்படின்னாரு. எல்லாம் படிச்சுட்டியா? படிச்சுட்டேன். நல்லா படிச்சுட்டேன். ஓகே, திருப்பி எங்க புத்தகத்தை எடுத்தியோ அங்கே கொண்டு வச்சிரு அப்படின்னு வச்சுட்டு வந்தாரு. இப்ப சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்ப அந்த புத்தகத்துல நீ என்ன படிச்ச அப்படின்னு கேட்கிறேன். சோ அந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்கிறான். இந்த நேரத்துல இதை படிச்சேன், இந்த நேரத்துல இதை படிச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள் இதுல நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. புத்தகம் எங்க,
ம் அங்க இருக்கு. நீ எப்படி சொல்ற இத? இல்ல நான் படிச்சதை சொல்றேன். இதுதான் இறைவனுக்கும் நமக்கும் இடைவெளியில ஆமா. இருக்கிறது ஒண்ணு. நான் படையல் இங்க வச்சிருக்கிற, நீ எப்படி புத்தகத்தை அங்க வச்சுப்புட்டு படிச்சதை வந்து என்கிட்ட ஒப்பிக்கிறியோ, அதே போல படையல் இங்க இருக்கும். இறைவன் தேவையானதை எடுத்துக்கொண்டு அது அங்கே இருக்கும். அவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான விளக்கத்தை நல்ல கொடுத்தார். விளக்கம். நான் கூட இதை வந்து படிச்சுட்டு நம்ம வியந்து போனேன். கட்டாயம். அதனால நேர்களே எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை தான். மூதாதையர்கள் படைப்பதை நிச்சயமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. படையல் அங்கே இருக்கும். தேவையானது அங்கே போய்விடும். நாம் எப்படி புத்தகத்திலே படித்து விட்டு மூடி வைத்து விட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறோமோ, உலக அனுபவத்தில் எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா. கற்றுக்கொள்கிறோமோ, அதே போன்றுதான் இதுவும். ஆகவே அந்த நம்பிக்கையும் மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறது. ஜோதிடம் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல, நம்பி செல்பவர்களுக்கு அது உகந்த வழியை காட்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. கட்டாயம். நேரம் போறது இதில் இப்பவே நம்ம 1 மணி நேரத்தை கடந்திருக்கிறோம். நிச்சயமா. இன்னும் அடுத்தடுத்த எபிசோடுகள்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான தொழில் செய்யணும், எப்படி எல்லாம் பண்ணணும். இப்ப மருத்துவர்கள் இருக்காங்க, பொறியாளர்கள் இருப்பாங்க. இந்த உலக பிரபஞ்சம் புயல், காற்று இதெல்லாம் அடிக்கடி பாதிக்கப்படுது. மழை, வெயில் இதுல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதையெல்லாம் இந்த ஜோதிடத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குதானே? நிச்சயமாக. நிச்சயமா இருக்கு. அப்ப அடுத்த எபிசோட்ல நம்ம இதை பற்றி விளக்கமா பேசுவோம். நேயர்களே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரை இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி, எத்தனையோ பேர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க ஜோதிடம் பார்ப்பதற்காக. அந்த நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் மிக அருமையான விளக்கத்தையும் பதிலையும் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி. நன்றி. வணக்கம்.